வெல்கம் பேக் தமிழ் ட்ரேடர்ஸ் TN46 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு சொல்லி நிறைய பேர் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ நானும் நம்ம ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி மட்டும்தாங்க நான் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணனாலும் ஒரு பார்ட் டைமாக ஒரு 500லேருந்து 700 வரைக்கும் நான் ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சாம்பிளுக்கு என்னோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் இன்னைக்கு காமிக்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து நமக்கான என்ட்ரி கிடைக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ நம்ம பொறுமை இழந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லாஸ்ட்டில் தாங்க போய் முடியும் அது. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி நான் வரைக்கும் நம்ம சேனலில் சொல்லி கொடுத்த வரைக்கும் அதே ஸ்ட்ராட்டஜி மட்டும்தாங்க வச்சு நான் ட்ரேட் எடுக்கிறேன். நமக்கு இன்ன வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். பெரிய அளவு ஏர்ன் பண்ண முடியலனாலும் சின்ன சின்ன அமௌண்ட் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டுங்கிறது இன்னைக்கு எல்லாத்தையும் கூட நாளைக்கு கூட சம்பாதிச்சிக்கலாம். நம்ம பணத்தை முக்கியமாக இழக்காமல் இருக்கணும். அதில் வந்து நம்ம வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். ஸோ என்னோட இந்த டிசம்பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நான் ஒரு 8 ட்ரேட் தாங்க பண்ணேன். அதுக்கு மேலே என்னால் பண்ண முடியல. ஏன்னா மற்ற நாள் எல்லாமே நல்ல சைட்வேஸில் இருந்தது. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சைட்வேஸில் ஆப்ஷன் பையர் வந்து ட்ரேட் எடுக்கிறது ரொம்பவே வந்து ஒரு ஆபத்தானது. நமக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது மட்டும்தான் நான் அதில் ட்ரேட் எடுத்தேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 419 ரூபா ஏர்ன் பண்ணேன். ஸோ அதுக்கு முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டிசம்பர் மந்த் 1ஆம் தேதியிலேருந்து இன்னைய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 672 ரூபா 50 பைசா வந்து ஏர்ன் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 708 ரூபா, அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 500லேருந்து 700 வரைக்கும் என்னோட டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா நான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 393 ரூபா, ஆல்மோஸ்ட் வந்து இது ஒரு 400 ருபீஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 516. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 342. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600. ஸோ இந்த சினாரியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஒரு 300லேருந்து 500 700 வரைக்கும் தான் காட்டுறான்னு நினைக்கிறீங்க. நான் வந்து வேற ஒரு ஜாபும் பண்ணிட்டு இருக்கேங்க. பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ்லேருந்து நம்ம ஏர்ன் பண்ணோம்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நம்மளோட ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி இல்லைனா கூட நாளைக்கு கூட நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். அதாவது 10,000 20,000 சம்பாதிக்கிறது நல்லா கற்றுக்கிட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அமௌண்ட்டை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் பிகினர்ஸாக உள்ளே வரும்போது சின்ன சின்னதாக ஏர்ன் பண்ணி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர வச்சுக்கிங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு பெரிய ட்ரேடர் ஆகலாம். ப்ரொஃபஷனல் ட்ரேடர் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ இதுலேயே நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அந்த ஒரு என்ட்ரிலேயே எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 ருபீஸ் கிடச்சிது. அதோட நான் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 737 ரூபா ஒரு தடவை வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 8 நாள் ட்ரேட் எடுத்தேன். 8 நாளுமே நமக்கு வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி படி எனக்கு ஒரு சக்ஸஸ் தாங்க கொடுத்தது. அதனால தான் நம்ம ஒரே ஸ்ட்ராட்டஜியை பல தடவை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஒரு என்றைக்குமே ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். பல ஸ்ட்ராட்டஜியை பல தடவை முயற்சி பண்ணுறதுக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜியை பல தடவை முயற்சி பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி மட்டும் கொடுங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுதுன்னா அதோட வெளியே வந்துருங்க. டார்கெட் ஹிட் பண்ணாலும் அதோட வெளியே வந்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.